இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது நயன் அப்படிங்கிற ஒரு வேலையை தனியா செஞ்சா 25 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. தருண் அப்படிங்கிறவரு நயனை விட 25% அதிகமான திறமை வாய்ந்தவர். அதாவது மோர் எஃபிஷியன்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப தருண் மட்டும் தனியா செஞ்சு அந்த வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாருன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ உங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நயன் எத்தனை நாள் சொல்லியிருக்காங்க? 25 பெருக்கல். ஸோ உங்க தருண் 25% கூடுதல் திறமை வாய்ந்தவர் அப்படிங்கிறாங்க. ஸோ 25% எப்படி எழுதுவோம்? 25 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ இந்த 100 அப்படியே நியூமரேட்டர்ல போட்டுவாங்க. வகுத்தல் பாருங்க மோர் எபிசியன்ட் இல்ல லெஸ் எபிசியன்ட் வரும். அதாவது அதிகமான திறமை வாய்ந்தவர் இல்ல குறைந்த திறமை வாய்ந்தவர் தான் வரும். ஸோ அப்ப அதிகம்னா மோர்னா ரெண்டையும் கூட்டிக்கணும். அதாவது அதிகம்னா கூட்டிக்கணும், குறைவுனா மைனஸ் பண்ணிக்கணும். அதாவது லெஸ்னா மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்ப இங்க வந்து மோர்னு இருக்குது. அப்ப 100 + 25 125. ஸோ 25 125 கேன்சல் பண்ணா 5 100 5 கேன்சல் பண்ணா 20. ஸோ அப்ப தருண் மட்டும் அந்த வேலையை செஞ்சா 20 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இருந்தா பாருங்க, ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 30 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. பி என்பவர் ஏவை விட 50% கூடுதல் திறமை வாய்ந்தவர், மோர் எஃபிஷியன்ட். அப்ப பி மட்டும் தனியா செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாருன்னு கேட்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.